ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். சண்டே எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு காலைல ப்ரமோஸ்லாம் வந்த பிறகு அடுத்து பேசுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் தெளிவாக எனக்கு வந்து கிடைக்கல. அதனால் அது வந்து நான் அப்புறம் பேசுகிறேன். பட் இந்த எபிசோடில் நடந்த சில விஷயங்கள் ப்ளஸ் திவாகருக்கு ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்க முன் வந்திருக்காங்க. அது ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலாக ஒரு போர்ஷனில். என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், திவாகருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், திவாகரோட பிஹேவியர் சரியில்லை, திவாகர் வந்து தூக்கணும், பிரதீப் மட்டும் தூக்குனீங்க, ஏன் திவாகரை வந்து தூக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து கலவையாக இருந்தது. கரெக்டாக? ஆனால் அதனுடைய எப்படி வந்துச்சு அது உடனே வந்து பேசி வரல. அவர் வந்து அப்படியே தங்கச்சின்னு சொல்கிறது, அடுத்து தங்கச்சிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்குறது, பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூந்தலை மோந்து பார்க்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து உள்ளே பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் எதையுமே அவர் வந்து உக்கிரமாவோ இல்லை வந்து ட்ரை பண்ணுறோன்ற மாதிரியும் பண்ணல. ஒரு ஃபன்னுக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. பட் தங்கச்சின்னு சொல்லிட்டு கை வைக்கிறது, இல்லை தங்கச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அதை ஜஸ்டிஃபை நான் பண்ணல. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபன்னுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான். இதை வந்து ஒரு ரெட் கார்டு மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பிரதீப் ஆண்டனி எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்கப்பட்டிருக்கு. அதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி வந்து நல்ல தங்கமான மனிதர், தர்பூசணிலாம் எதுவும் வந்து கிடையாது, ஹீ இஸ் யோக்கியர் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது, அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பிரதீப் கேட்டாங்கல்ல. இப்போ பிரதீப் வந்து வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தப்பை உணர்ந்து கொள்ளாமல் அவர் வந்து ஆமாண்டா நான் டோருக்கு மூடாமல் தான் ஒன்றுக்கு போவேன், நான் அப்படி தானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரதீப் பேசினது அது வந்து பயங்கர விமர்சனக்குள்ளாயிடுச்சு. கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியல, அவர்கிட்ட பேசவும் இல்லை, அப்படியே வந்து எடுத்துட்டாங்க. இங்கே அப்படி நடக்கலை. இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதில் பார்வதி மட்டும் கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ தான் கேட்டிருக்காங்க, இல்லைங்க உங்களை எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ கேவலமாக இருந்திருக்காங்கன்ட்டு. அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார்ம் பண்ணி அதில் பாரதியை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பசங்களை நீங்கள் கேட்டிருந்தா கூட கானா வினோத் வந்து எவ்வளோ தான் சொல்லுவார், பட் ரெட் கார்டு அளவுக்கு பொண்ணுங்களை அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கமருதீன் மட்டும் தான் சொல்லுவாங்க, கமருதீன் பாரதி மட்டும்தான் திவாகரை சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கும்போது 2 ஓட்டு அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக நிறையா ஓட்டு வந்து இங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து சேஃப்டி கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா பிரதீபுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அர்ச்சனா அப்புறம் வந்து தினேஷ், விசித்ராலாம் வந்து ரெட் கார்டு வேணாம்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருமே ரெட் கார்டு கொடுத்தாங்க. கரெக்டாக? அதனால் ரெட் கார்டுக்கு அவளை தூக்குனாங்க. இங்கே அப்படி கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து சப்போர்ட் திவாகர். ஸோ அதனால் திவாகர் வந்து தப்பிச்சிருக்காருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இது போகும் அப்படிங்கிறது நானுமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு போயிடுச்சு இந்த இஷ்யூ. நான் இந்த அளவுக்குலாம் வந்து இவ்வளோ தூரம் போகணும்னு எதிர்பார்க்கலாம். என்ன நினச்சேன்னா கன்ஃபெஷன் ரூம் கூடுவாங்க, இல்லை விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு திவாகர் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி பெண்கள்கிட்ட வந்து தவறாக நடக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ் வருது, ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருந்துக்கோங்க, இல்லாட்டி தூக்கிடுவோம் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்லை விஜய் சேதுபதியே இந்த மாதிரி வந்து திவாகர் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை பார்த்து இருந்துக்கோங்க, இனிமேல் உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும். இதை ஒரு சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி, கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பண்ணி அவருடைய இதை பிரேக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வேறு உள்ளே கேட்க வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 18+ கண்டென்ட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த ஆள் ஃபன்னுக்காக பண்ண விஷயத்த இவ்வளோ தூரம் வந்து ரெட் கார்டு மாதிரி கொண்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசினது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவாக தெரியல எனக்கு. அப்போ எஃப்ஜிஏவை கேட்டுங்க, ஆதிரையை கேளுங்க, இந்த கிஸ்டடி சேனலில் துஷார் அரோராவை கேளுங்க. பாரு கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கேவலமாக பேசினாங்க, கவரை போட்டு சாப்பிடு, அதை போடு, இதை போட்டுட்டு. அப்போ அவங்களுக்குலாம் ஏன் அந்த பாரபட்சம், அவங்களுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தவறாக இருக்குல்ல. ஒன்று கேட்டால் எல்லாத்துக்கும் கேளுங்க, இல்லை ஒருத்தனுக்கு கேட்டால் எப்படி ஒருத்தனுக்கு கேட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில். அது இன்னும் எனக்கு ஃபுல்லாக என்னன்னு வரல. ஸோ வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? நேற்று எபிசோடில் 3 விஷயங்கள் நடந்துச்சு. நான் சொன்னேன்ல, அந்த உமன் கார்டுக்கு லீடு, ரெட் கார்டுக்கு நம்ம கானா வினோத்தும் தர்பூசணியும் சண்டை போடுறாங்க. அதுவும் எப்படின்னா
இவர் வந்து இந்த சட்டி சோறு சாப்பிட்றாரு, கீழே நக்கி நக்கி சாப்பிட்றாருன்னு சொல்கிறாரு. இவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான் மாதுளம்பழத்தை எடுத்தீங்கிற, நக்கிற அப்படின்ற மாதிரி இவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவரை வந்து டேமேஜ் பண்ணுறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது, நீ கருப்பாக இருக்க, உன் மூஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன் மூஞ்சி மட்டும் கண்ணாடியில் பார்த்துருக்கியா, உன் மூஞ்சி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி இப்படியே பேசிட்டு இருக்கும்போது, கமருதீன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போய் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து சேஃப்டியாக இல்லை திவாகர் கிட்ட அப்படின்ற மாதிரி நேற்று நீங்கள் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, அதிலே வச்சுட்டாரு. அதுக்கடுத்து சுபிக்ஷா பின்னாடி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லை, உங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குமே தவிர அவரெல்லாம் ஒன்றும் பயப்படல, நீங்கள் சும்மா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே அவரை கூப்பிட்டு வச்சு எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே சுபிக்ஷா வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டு, தீபக் ஒரு இதில் வந்து ஏறி கத்துவார்ல, அந்த மாதிரி வந்து சுபிக்ஷா ஏறி மேலே ஏறி, ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க, அவரெல்லாம் எதுவும் பண்ணல, பயப்படல அப்படின்னு சொன்னோடனே உள்ளே வந்து நம்ம பார்வதி உள்ளே வந்துட்டு ஏற்றி விட்ருவாங்க. அதாவது நீ வந்து ஃபேவராக ஆடிட்ட கேமு, உனக்குன்னு ஆடிட்ட செல்ஃபிஷ் கேமு, நீ வந்து காயின்ஸ் கொடுக்கல, நீ எல்லாம் ஒரு நல்லவளே கிடையாது, நீ வந்து ரொம்ப கேடு கட்டவ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் நல்லவே கிடையாது, இந்த கேமுக்கு எப்படி கேம் ஆடணும் ஆடிருக்கேன், பட் நான் நல்லவ அப்படிங்கிறது நான் எந்த இடத்தையும் சொல்லலை அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை போட்டு பார்வதி அங்கே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பேஸ்மெண்ட்னு சொல்கிறேன். இதுலேருந்து தான் அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி விஜய் சேதுபதி 19 கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக ஆடணும், ரொம்ப சீப்பாக நடந்துக்காதீங்க, கண்டென்ட்லாம் வந்து கேவலமாக இருக்குது, ஸோ பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணார். ஆதிரைக்கே காலை தூக்குனது தப்பு, வினோத்துக்கு எதிராக அதை அட்ரஸ் பண்ணார். நான் டீட்டெயிலாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கலை அடித்து உடச்சாப்புல அது கமருதீன் பெருசாக சண்டை போட்டு வார்னிங்லாம் பண்ணி பயங்கரம் பண்ணார்ல, அது வந்து ரெட் கார்டெலாம் கொடுத்துருவோம் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிங்கன்ற மாதிரி அவருக்கும் சரி திவாகருக்கும் சரி. திவாகருக்கும் வந்து வார்த்தைகள் வளர்ப்பு சரியில்லைலாம் நீ யூஸ் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கும் வந்து அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த பேலன்சிங் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது விஜய் சேதுபதி கிட்ட. அது வந்து எனக்கு நல்ல ஒரு பண்பாக இருந்தது. அதே மாதிரி விமர்சனத்தை அந்த ரிமோட்டை வச்சு மாற்றிக்கணும்னு சொன்னார்ல, அது வந்து ஈடுபாடே இல்லை. ஏன்னா அது வந்து வேலை கிடையாது ஒவ்வொருத்தனுக்கும். நீங்கள் கண்ட கர்மத்தை பண்ணுவீங்க, நான் ரிமோட் வச்சு மாற்றணும் அப்படிங்கிறது அது கிடையாது. ஷோவை அதுக்குள்ளே ஜஸ்டிஃபை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 18+ ஷோனா அது நாங்கள் பண்ணுறது ஓகே, பட் 16+ ஷோ அப்படிங்கிறப்ப நீங்கள் அதற்கான ஒரு பேசிக்கான ரூல்ஸை வச்சு அதை மெருகேற்றணுமே தவிர அதை வச்சு நீங்கள் ரிமோட்டை மாற்றிக்கோங்கன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைட் இல்லை. நீங்கள் கண்டென்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுங்கள், அதை விட்டு கண்டென்ட் நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி கனிக்கு பயங்கரமான சொம்பு. அதாவது சுபிக்ஷாவை மைண்ட் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நீ வியானா கொடுக்கறது தப்பு, நீ பேசின கனிக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா கனி காயின் கொடுத்தா நீ வின் பண்ணியிருப்பாங்க, நீ காயின் கொடுக்கல, அப்போ கனியோட இதை நீ பறிச்சிட்ட, அவங்களுடைய வெற்றியை நீ பறிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுபிக்ஷாவுக்கு வந்து திங்க் பண்ணிட்டு இன்னும் ஒரு நாள் இருக்குது, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா டவால்னு வந்து ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி எனக்கு கனிக்கு தான் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸோ ஹோஸ்ட்டுங்கிறது ஹோஸ்ட்டோட வேலையை மட்டும் பாருங்கள், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வேலையை வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறாக இருந்தது. இல்லை ஓப்பனாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி நீ பண்ணது தப்புன்னு அப்படின்னு சொல்லலை, நீ கேம் தான் ஆடணும் தெரியும், பட் இந்த விதத்தில் நீ சொல்லியிருந்தீங்க கனிக்கு சுபிக்ஷா காயின் கொடுத்துருந்தா மட்டும்தான் அவள் வந்து செலக்ட் ஆயிருப்பாளா? இன்னும் எத்தனை பேர் ஆளுக்கு வந்து ஒரு எஃப்ஜே ஆதிரை சபரி அவங்க டீமில் இருந்தாங்கல்ல, எல்லாருமே காயின் கொடுத்துருந்தா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்களா? இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதே மாதிரி பார்வதி பேச விடாமல் பார்வதியை மொக்க பண்ணது, கியூசினா நீங்கள் ஐயோ நீங்களாம் பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணது. அப்புறம் கமருதீனா ரெட் கார்டுக்கு கொஞ்சம் இனிமேல் தான் பண்ணிங்கன்னா ரெட் கார்டுன்னு சொன்னது. அப்புறம் கமருதீனும் பார்வதி நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட ஏற மாட்டாங்க, என்ன காரணம் சொன்னோடனே அவன் அதுக்கு என்னன்னே தெரில. பார்வதி இருந்தால் பார்வதி பேசல நல்லா பேசிடலாம், அதுக்காக அவங்ககிட்ட பேசிடலாம், இவன் பேச மாட்டான் அப்படிங்கிறது தெரியும், தெளிவாக பேச மாட்டான்னு சொல்ல வர்றாரு சேதுபதி. அதுதான் பார்வதி சொல்கிறான், நீ அடிச்சிருவ அதனால தான் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்